இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு டட்சன் ரெடிகோங்க. ரெடிகோவில் 2019 மாடலில் 2வது ஓனர் கண்டிஷனில் வெறும் 52,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு தெளிவான குவாலிட்டியான ஒரு பெட்ரோல் வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வண்டியோட நம்பர் பாருங்க, TN 11 AM 5122ங்க. வண்டியோட பாடி கலர் பாருங்க, கிரே கலர்ல வந்துடும். பாடியில எந்த ஸ்கிராட்ச் டென்ட்டுமே பார்க்க முடியாது. பம்பர்ல மட்டும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கும். மற்றபடி பாடி லைன் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியர் 2 டயரும் ஒரு 80%, ஃப்ரண்ட் 2மே 90%. ஒரு தெளிவான குவாலிட்டியில சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தெளிவான வண்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில, அதுவுமே நம்ம ஒரு லோயஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுக்க போறோம். லோ பட்ஜெட்ல ஒரு லேர்னிங் பர்பஸ் ஆகட்டும், இல்லை லேடி டிரைவனுக்கு, இல்லை ஏஜ்டு பர்சன், நிறைய பேர் சின்ன வண்டியாக எதிர்பார்ப்பாங்க டவுன் பர்பஸ், டவுன் யூஸுக்கு. அவங்களுக்கு எல்லாமே சூட்டபுள் ஆகக்கூடிய ஒரு தெளிவான வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுவுமே ஒரு சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் ஒரு தெளிவான குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி, இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். வாங்க பார்த்தலாம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரில் டேஷ்போர்டோட கண்டிஷன் பாருங்கள். ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. வெறும் 52,096 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 கீ கொடுத்துட்றாங்க கஸ்டமரு. ஒரு ரிமோட் லாக்மே வந்துடுது, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ ஆப்ஷன்மே வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பயனியரில் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி வந்துடுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. எல்லாமே தெளிவாக பக்காவாக இருக்கும். ரிவர்ஸ் சென்சாருமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியர் வியூ மிரர்லேயே வந்து ரியர் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு பிராண்ட் நியூ காரில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். மேலே அப்பன்சருமே பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல தாராளமாக 3 பேர் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். வண்டியில் ஏசி எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனு. ஒரு தெளிவான குவாலிட்டியில் இருக்கும். ஒரு புது வண்டி எடுக்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம் அந்த வண்டியில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட்டில் பின்னாடி ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய லக்கேஜஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே பார்த்துட்டோன்னா வண்டிக்கான ஸ்டெப்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா 95% கண்டிஷனில், வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகாத ஒரு ஒரிஜினாலிட்டியான ஒரு குவாலிட்டியான வண்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குது, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மார்க்கெட் வேல்யூவில் ரொம்பவே கம்மியாக நம்ம காட் பண்ணியிருக்கோம். அந்த ரேட்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டான ரேட்டாக இருக்கும். அதுலேயுமே சின்னதாக நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கும். வாங்க 1 by 1 ரேட்டுமே பார்த்துடலாம். இப்போ வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தெளிவான குவாலிட்டியில் பக்காவான இன்ஜினு, ஒரு ஹை குவாலிட்டியான இன்ஜின்னு சொல்லலாம். சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட பேட்டரியுமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ராம் சைடுமே பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகாத ஒரிஜினாலிட்டியான ஒரு தெளிவான ஆப்ராமோட இந்த பக்கமும் சரி, 2 பக்கமுமே தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த சவுண்டையும் காட்டிடலாம். வாங்க பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 19 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். பெர் லிட்டருக்கு 20லேருந்து 22 வரையும் மைலேஜ் கொடுக்கும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி. டட்சன் ரெடிகோ எடுக்கணும், அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம காட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,55,000 ரூபா. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இருந்தால் 3,500 ரூபா 3,000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம எம்என் கார்ஸில் அவ்வளோலாம் நம்ம சொல்லலை. வெறும் 2,55,000 ரூபா கேட்குறோம். அந்த 2,55,000ன்றதும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது.
ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். ஒரு குவாலிட்டியான டட்சன் ரெடிகோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். 2019 2வது ஓனர் கண்டிஷனு, 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஒரு தெளிவான குவாலிட்டியில் பக்காவாக இருக்குது. வண்டியோட இன்ஜினும் சரி, பாடி லைனும் சரி, எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமர் நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கிற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுதுன்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பாருங்கள். வண்டியை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற கஸ்டமரு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கே வண்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், இல்லை நெக்ஸ்ட் அப்டேட் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கையோட ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.